ஹாய். வாங்க இன்றைக்கி இந்த சீமை பால் இருக்குது இல்லைங்களா, மாடு கன்று போட்டால் அந்த 3 நாள் பால் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் கிடச்சிச்சு பக்கத்து வீட்டில். அப்புறம் எடுத்து அதில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. நான் பால் எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் துருவி போட்டு அப்புறம் முந்திரி திராட்சை இந்த மாதிரி எது கிடைக்குதோ நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நான் அது தண்ணி கொதிக்க வச்சு அடியில் இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ரிங்கு வச்சு அதுக்கு மேலே ஒரு சில்வர் பாத்திரத்தில் அது ஊற்றி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா கலக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நான் கலக்கிட்டுருக்கேன். ஆவியில் அடியில் தண்ணி கொதிக்கும், மேலே அப்படியே வேகும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. அல்வா மாதிரி இருக்கும். அப்படியே வெந்துச்சுன்னா நான் அதில் அரிசி வறுத்து போட்டிருக்கேன். நார்மல் எந்த அரிசி ஆனாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசி ஆனாலும் பரவாயில்ல, போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா கலக்கிடுங்க. அப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இல்லாட்டினா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது வராது. அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. கலக்கிட்டுனா எல்லாம் நான் கொப்பரை தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். அப்புறம் நார்மல் நம்ம உடச்ச தேங்காவை கொஞ்சம் போட்டிருக்கேன். சூப்பராக வெந்திருக்கும். நான் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சு. அப்படி எடுத்து கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி சாயந்தரமாக எல்லோரும் வந்தப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரே கமுத்து தட்டில் போட்டுட்டேன். வெட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க. நைட்டு தான் இது பண்ணேன். இது பகலில் ஒரு 5 மணிக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது. கலராக சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா நான் அவருக்கு கொடுத்து அவர் சாப்பிட்ருக்குறாரு. விட்டா அவர் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாரு. பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பிட நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சுருந்தேன். இப்போ தான் கிடைக்கும். சரி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.